Hey guys, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா சைனாவோடைய மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சைனாலையும் பணக்காரங்க இருப்பாங்க, கொஞ்சம் குறைச்ச காசு இருக்கவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி அதனால் மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டோடைய மொட்டை மாடிலேருந்து அவுட் சைடு ஃபுல் லுக்கும் காட்டுற மாதிரிங்க. வாங்க, இதுதான் வியூ. எங்கள் அப்பார்ட்மெண்ட் மொட்டை மாடியிலேருந்து சுற்றி பார்க்குறது நீங்கள் பார்க்குறீங்களா. இப்போ இது எல்லாமே அந்த சைடில் இருக்கிறது எங்கள் அப்பார்ட்மெண்ட் தான். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இடம். அது அவங்களாம் கொஞ்சம் பணக்காரங்க தங்குற இடம். இது கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கவங்க தங்குற இடம். Rich get richer, poor get poorer. கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். இதெல்லாம் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இங்கே இருக்கிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு. மொட்டை மாடியில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஊர் மேலே தான் இங்கேயும் துணி காய போடுவாங்க. அதனால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் காய போட்டுருக்காங்க, பெட்ஷீட் எல்லாத்தையும் காய போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குறீங்களா, அது கவர்மெண்ட் ஆஃபீஸு. எதுக்காக கேட்டிங்கன்னா, எங்கள் வில்லேஜில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அண்டு கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களாம் அங்கே தான் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது இந்த வில்லேஜில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸில் தான் இன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தொத்துருதான் உங்களுக்கு, அதுதான் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் ஃபார்ம். அங்கே பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது கொரோனாக்கு அப்புறத்துலேருந்து இந்த ரெடி பண்ணுது. நான் கிட்ட போய் காட்டுறவங்க வாங்க. அதை படிக்கட்டு கீழே இறங்கினா இப்படி தான் படிக்கட்டு ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம நார்மலாக இப்படி தான் இருக்கும். இறங்கினா லெஃப்ட் பக்கத்துலேயே இங்கே ஒரு வீடு இருக்கும், இங்கே ஒரு வீடு, அப்படியே லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு வீடு. ஒரு பில்டிங்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஃப்ளோர் இருக்குது. அதாவது பில்டிங் விட்டு வெளில வந்துட்டான். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை, துணி காயப்படும் போது பார்த்தீங்கன்னா வெளில வந்துருங்க. நீங்கள் பாருங்கள், யாரோ மாடியில் துணி காய போட்டிருக்காங்க, யாராவது மரத்து மேலே வந்துச்சு பாருங்கள். மரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செடியில் அந்த மரத்தோட இலெல்லாம் கொட்டி போச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இது ஆட்டம் ரொம்ப வின்டர் சீசன், ஆட்டம்லாம் வின்டர் சீசன் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செடி மரத்தில் இருக்கிற செடிலாம் கொட்டி போச்சுங்க. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுமாரி இருக்காது. இப்போ நார்த்தில் மட்டும் தான் அந்தமாரி உங்களுக்கு கொட்டிடும். இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரம் எல்லாமே திரும்பி பழைய மாதிரி பச்சை பசுன்னு ஆயிரும். வெளில அப்படியே கார் நிப்பாட்டிக்கலாம் தேவைப்பட்டவங்களும். இது பேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது. அதனால் சில பேர் அந்தந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட கார் நிப்பாட்டிப்பாங்க. எங்கே இடம் இருக்கோ அங்கே நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இருக்கிற இடம் ஈஸ்ட் கேட். அதாவது மொத்தம் எங்களுக்கு மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு 3 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. நான் இருக்கிற இடம் ஈஸ்ட்டு. அது மேலே தெரிஞ்சுப்பாங்க அந்த பால்கனியோட, அதுதான் என்னோடய ரூமு. 2 மாதிரி துணி காய போட்டுருப்பாங்க, அதுதான் என்னோடய ரூம். நான் இருக்கிற இடம் 7th ஃப்ளோர். எதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இன்னும் ஒரு 1 மந்தில் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் காலி பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதனால தான் சரி ஜஸ்ட்டு வீடியோ எடுத்தால் அது நமக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும்ல. அப்படியே நீங்களும் சைனாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. மோஸ்ட்லி இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்த லக்ஸுரியஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். இது வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். இது இந்தமாதிரி அப்பார்ட்மெண்ட் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துக்க மாட்டீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் இருக்கிற இடத்த 9 ஃப்ளோர் சொன்னால், ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வீடு இருக்குது. மொத்தம் 3 ஒரு ஃப்ளோருக்கு, அதாவது ஒரு பில்டிங்கில் 9 ஃப்ளோரு. 9 ஃப்ளோருக்கும் ஒரு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வீடு. எல்லாமே 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான். மொத்தம் 6 வீடு இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6. மொத்தம் ஒரு பில்டிங்கில் மொத்தம் 54 வீடு இருக்குங்க. இதில் மொத்தம் 13 பில்டிங் என்னோட ஈஸ்ட்டுக்கு என்ட்ரன்ஸில் மட்டும். நிறைய இடத்துல இன்னும் காலியாக இருக்குன்னு நிறைய பேர் இன்னும் வாடகைக்கு வரவே இல்லையாட்டுக்கு. மேபி இப்போ எல்லாம் சைனீஸ் நியூ இயர் வரதுனால ஊருக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா அதுன்னு தெரியல. இந்த ஆப்போசிட்டில் க்ரீன் கலர் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. அது எதுக்குன்னா அந்த கொரியருக்காக வச்சுருக்காங்க. கொரியர் ஒரு சில கொரியர் கம்பெனி மட்டும் உள்ளே அந்த இடத்துல அவங்களுடைய திங்ஸை வச்சுட்டு போயிடலாம். அவங்களுக்கு மட்டும் அலோடுங்க. இந்த இடம் குப்பை போகிற இடம். அது குப்பை போகிற இடம் தான். ஆனால் யாருமே குப்பை சரியாக குப்பை போட மாட்டாங்க. காரணமாக குப்பையை கொட்டி போட்டுருவாங்க. அதெல்லாம் டெய்லிக்கு க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. இருந்தாலும் இது ஓகே தான். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் டிஸ்பிளேல வந்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது இப்போ ஏதோ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி இந்த வீட்டில் கல்யாணம்
அதனால் வந்து கார் பார்க்கிங்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க கார் பார்க்கிங்கு. இப்போ கல்யாணம் விசேஷம்னா வந்து நிறைய பேர் வருவாங்கள்ல ஒரு வீட்டுக்கு, அப்போ அவங்களுக்கு கார் பார்க்கிங் நிறைய இடம் தேவைப்படும்ல. அதனால் வந்து மற்றவங்க வந்து கொஞ்சம் காரை ஒதுக்கி விட்டுட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூ இயருக்காக பொங்கலுக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. புதுசாக ரெடி பண்ணுது இப்போ இந்த இதெல்லாம் இந்த இடத்துல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணுது. இங்கெல்லாம் பாருங்க கொடி வச்சுருக்காங்க, அந்த பலூனு அதெல்லாம் இப்போ இதுதான் சொன்னேன். நான் இருக்கிறது இந்த இடம் வந்து ஈஸ்ட்டு, அது ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து வெஸ்ட் ஆட்டுக்கு. ஆப்போசிட்டில் பாருங்கள் சில வயசானவங்களாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து வின்டர் டைம் வந்தாலே இப்படி தான், அந்த சூரியனே எப்போயாவது தான் வரும். அந்த வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்களாம் அந்த சூரியனுக்கு வெளியில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த கேட் பக்கத்துலேயே ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்குது பாருங்கள். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற ஃபுட் எல்லாம் அங்கே தான் வச்சுட்டு போவாங்க. வந்து நான் இப்போ அப்படியே வெளியே வந்துட்டாங்க. வெளில வந்து அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எங்கள் லோகோ இருக்கும், அந்த கம்யூனிட்டி அந்த எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட லோகோ. ஸோ அதை பார்க்கறதுக்கான அப்படியே வெளில வந்துட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், எங்களுடைய டவுன் போலீஸ், இது போலீஸ் ஸ்டேஷன். யாருக்காவது சைனா போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கணுன்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உள்ளே போய்விட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் டூர் பண்ணலாம். உள்ளே 2-3 போலீஸ் தெரியும் எனக்கு, நம்ம ஃப்ரெண்டு தான். ஃபாரினர்ஸ் இப்போ ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணோன்னா வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்போல்லாம் நீங்கள் டவுன் விட்டு வெளில போகிறீங்களோ அவங்களுக்கு தானாக இன்ஃபர்மேஷன் போயிடும். அது எப்படி மேபி பாஸ்போர்ட்டில் லிங்காக இருக்கிறனால அவங்களுக்கு அது போயிடும். ஸோ அப்போ வந்து ரெகுலராக வந்து ஒரு 2 போலீஸ் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படி இருக்கேன், எங்கெல்லாம் போகிறேன், சேஃப்டியாக இருக்கா, அதெல்லாம் ரெகுலராக எனக்கு கேட்பாங்க. ஸோ அதனால அந்த 2 போலீஸ் எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ உள்ளே போகலாம், உள்ளே ஈஸியாக வெளில போக முடியும் நல்லா ஈஸியாக. உங்களுக்கு சைனா போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். நிஜமாக தான், கன்ஃபார்மாக. இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட லோகோ, ஃபியூச்சர் கம்யூனிட்டி. நம்மளோட அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் பிளாக் இருக்குல்ல, அது உள்ள மட்டும் தான் போகலாம். இந்த பக்கம் போனால் யாரும் தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, நான் இப்போ தங்கியிருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1500 ஆரம்பி. 1500 ஆரம்பினா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 17,000 ஒரு மாதத்துக்கு. 17,000 ரெண்ட்டு. அப்புறம் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபி நம்ம ஊர் காசுக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இப்போ ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபி நினைக்கிறேன். கரண்ட் இங்கே வாட்டர் வந்து எனக்கு ஃப்ரீங்க, வாட்டர் வந்து காசு கிடையாது. வில்லேஜுங்கிறனால வாட்டர் ஃப்ரீ தான். எலக்ட்ரிசிட்டி அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே வந்து ஃபேஸ் ஐடி தான், உங்களுக்கு டிஜிட்டல் தான், எதுவுமே சாவிலாம் கிடையாது. உள்ளே வரவங்க அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. புதுசாக வரவங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. புதுசாக வரவங்க யாரோ எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் கேட்டை திறப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் அந்த ஜிம்மு, அந்த சின்ன ஒர்க் அவுட் பண்ணுற இடம், அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஈவினிங் டைமில் பார்த்து நிறைய பேர் வருவாங்க. நம்ம மட்டும் தான் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. வெளியேருந்து வரவங்க மோஸ்ட்லி வர மாட்டாங்க. நல்லா பாதுகாப்பான இடம் தான் அது. இதோ பாருங்க, இதுதான் நான் சொன்ன அந்த ஃபார்மிங் இடம். அது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட அவங்களுடைய சொந்தமான இடம். அது நான் எங்களுக்கு மட்டும் தான், வெளியே ஆளுக்கு சேல்ஸ்லாம் கிடையாது. இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது பூராவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வெளியில் நானும் உள்ளே போக முடியாது. இது வந்து வாலண்டரியாக வந்து யாராவது வந்து இந்த ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். அவங்க மட்டும் தான் உள்ள அனுப்புவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு யார் வேணா உள்ள போகலாம் அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி, அப்புறம் இந்த வெண்டைக்காய், கீரை தான் இருக்கும். கீரை வகைகள் இருக்குல்ல, அது நிறைய சைனாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கீரை இருக்கும். சின்ன டக்குன்னு ஒரு 3 மாதம் ஒரு 2 மாதத்துலேயே நமக்கு ஈல்டு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வெஜிடபிள் தான் மோஸ்ட்லி ரெடி பண்ணுவாங்க. இது ஓகே தாங்க, ரொம்ப நாள் சூப்பர் தானே. நம்ம கொரோனா டைமில் வந்து வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது சொல்லிட்டாங்க. இவங்களே வந்து அதை ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது ஓகே தானே. இது அது அப்புறம் தான் வந்துச்சு. கொரோனாக்கு முன்னாடி இந்த கொரோனா முடிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அந்த ரூல்ஸ் அங்கே ஃபாலோ போட்டதை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஃபியூச்சர்ஸ் கம்யூனிட்டின்னு போட்டுருக்காங்க. இதுதான் எங்களுடைய கம்யூனிட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஈவினிங் டைமில் வாக்கிங் பண்ணுறது, அந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடம். அது ஆக்சுவலாக வந்து முன்னாடி இந்த இடத்துல மேலெலாம் வந்து நல்லா டிசைன் பண்ணி நிறைய செடி பூலாம் இருந்துச்சு. இப்போ இந்த வின்டரில் வந்து ஃபுல்லாக எல்லாமே பட்டு போச்சு. மேபி இந்த வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ரெடி பண்ணுவாங்க இந்த இடத்தெல்லாம். இப்பயும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வருவாங்க மக்கள். குளிராக இருந்தாலும் ஈவினிங் நைட் டைமில் கொஞ்சம் வந்து இங்கே டான்ஸ்லாம் ஆடுவாங்க இந்த ஸ்கொயரில். நம்ம அந்த மேலே நின்று தான் வீடியோ எடுத்தோம். சரி தான் உங்களுக்கு அந்த மேலே நின்று இருந்தோம். அந்த சூரியன் அடிக்கிறது பாருங்க, அந்த பில்டிங்லாம் நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து இங்கே கீழே பார்த்தோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே ஜிம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஜிம்முனா நம்ம ஊரில் இருக்கிற பார்க்கில் இருக்குது, லோக்கல்லாம் கிடையாது. தான் அதே எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து பாருங்க. அதில் நம்ம இதில் உட்காந்தோன்னா நம்ம அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி இது யூஸ் பண்ணணும். அது எல்லாமே ஒரு இதுலேயும் அந்த டிஸ்பிளே இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் சூப்பர் தாங்க. இது சில பேர் தெரியாதில்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு.
அவங்களுக்கு இதில் உட்காந்தா எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஒரு ஜிம் ஆக்டிவிட்டிக்கும் அப்படி சொல்லுறாங்க பாருங்க. எல்லா இதுலேயுமே இருக்குது, எல்லா ஜிம்லேயும் அந்த இது இருக்குது. நம்ம இங்கே இதுலேருந்து பாருங்க, இது சைக்கிளிங் அது. இப்போ பண்ணிட்டு போனார் அவர் 13 நிமிஷம் பண்ணிருக்காருங்க பாருங்க. இப்போ பண்ணதுக்கும் எத்தனை நிமிஷம் பண்ணாரு அதுங்கிறத அந்த ஜிம் போனாருங்கிறது காட்டுது பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதில் கேமரா வருது இங்கே பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறோம், என்னோட ஹார்ட் பீட்டு எல்லாமே அதில் இருக்குங்க. அதில் நம்ம ஊரில் இதுமாதிரி வச்சா சூப்பராக இருக்கும். இது வந்து பிளே கிரவுண்ட் இருக்குது. இந்த நீர்நிலைங்கிறது அது வந்து ஸ்டாண்டர்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு குளமோ கொட்டையோ இதுமாதிரி ஏதாவது ஒன்று வரும். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ் வாட்டர் எல்லாமே இதை கலந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே, அதுக்காக தான் வந்து இவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டும் போதே பக்கத்துலேயே ஏதாவது நீரோட்டம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுமாதிரி தான் ஏதாவது ரீசனாக இருக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது ரீசன் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது சூப்பருங்க, இந்த ஜிம் ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்குங்க. அது அதிலே வந்து டிஸ்பிளேல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எத்தனை நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணோம், நம்மளோட ஹார்ட் பீட் ரேட்டு அது எல்லாமே அதிலே வருதுங்க. இது வந்து வெயிட் மெஷர்மெண்ட். நீங்கள் பாருங்க, இது வந்து வெயிட் செக் பண்ணுறது, வெயிட்டு ஹைட் செக் பண்ண முடியும். நான் ஏன் நிற்க பாருங்க, எதுவுமே வரலையா. அது ஒர்க் ஆகலையா இல்லை பைசா பே பண்ண தெரியல, அது உடச்சி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கேயும் நம்ம ஊர் மாரி சில தீவிரவாதிகள் குரூப்லாம் இருக்கிறதுக்கு போச்சுக்கோங்க. ஹைட்டு பொறுக்காது 181 சென்டிமீட்டர் ஹைட்டு. வெயிட் மட்டும் அதில் வரல, என்னன்னு தெரியல. ஹைட்டு வருது, வெயிட்டு காட்ட மாட்டேங்குது. பிஎம்இ ரொம்ப கம்மியாக இருக்குங்க, 2 ஸ்லோன்னு போட்டிருக்கு. 37.8 தான் வருது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மாரி இங்கேயும் சில பேர் உடைப்பாங்க இருக்கு. இதுக்கே கேமராலாம் இருக்குங்க, கேமரா இருக்கும்போதே உடச்சி வைக்கிறானோ. கேமரா இருக்குமா எதுவும் இல்லைன்னா என்ன வருது. அதான் சைனாவை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட் தான். அந்த கேமரா இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸை. கேமரா எது இல்லைன்னா இப்போ நம்ம ஊர் மாரி தான். எல்லாத்தையும் எந்த விதமான ரூல்ஸு எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடுது. இதுதான் ஃபேஸ் ஐடி. ஏன்னா மக்கள் தொகை வந்து கம்மி தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு மக்கள் கிடையாது. அதனால் வந்து ஒரே ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் தான். இ-பைக் ஸ்டேஷன் மட்டும் 4-5 இருக்கும் இங்கேயும். ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வில்லேஜுங்கனால நிறையா மக்கள் வந்து இந்த இ-பைக் தான் வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அப்பார்ட்மெண்ட் சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.